ஹலோ வேல்டு ஃபார் எவர். ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 206 எலும்புகள் ஒரு ஹியூமன் பாடியில அடல்ட் பர்சன், அதாவது வயது வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 206 எலும்புகள் வந்து இருக்கும். சோ இதே வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது கிட்டத்தட்ட 300 எலும்புகள் இருக்கும். அந்த குருத்தெலும்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அடல்ட் பர்சனா மாறும்போது 206 எலும்புகள் வந்து இருக்கும். சோ இதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஆக்சியல் ஸ்கெல்டன், நம்ம இப்ப பேசக்கூடியது வந்து ஸ்கெல்டன் சிஸ்டம், எலும்பு மண்டலம், மனித உடம்போட எலும்பு மண்டலம். ஒன்னு வந்து ஆக்சியல் ஸ்கெல்டன் சொல்லுவாங்க, அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அச்சு சட்டகத்துல தான் நம்மளுடைய மண்டையோடு முதுகெலும்பு தொடர், இந்த ஸ்பைனல் கார்டுல உள்ள எலும்பு எல்லாமே வரும். இடுப்பெலும்பு வரையும், அந்த இடுப்பெலும்பு வரையுமே வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன். இதுல வந்து 80 எலும்பு வந்து இருக்கும். சோ அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இணையிருப்பு சட்டகம். நம்ம கை காலில் உள்ள எலும்பு, இந்த காலில் உள்ள எலும்பு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் அதுல வந்து வரும். சோ இப்ப இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன் 80 எலும்புல இதை வந்து ஒவ்வொன்னா பிரிப்பாங்க. இப்ப தலையில வந்து கிட்டத்தட்ட மண்டையோட எடுத்துக்கிட்டீங்கன்னா 22 எலும்புகள் வந்து வரும். 22 எலும்புகள் வந்து இருக்கும். சோ அந்த 22 எலும்புகள்லயுமே ரெண்டா பிரிப்பாங்க. அதுல வந்து ஒரு ஜோடி அது கபால எலும்பு ஒண்ணு, அது போக முகத்தெலும்பு ஒண்ணு அப்படின்னு 2 பிரிவா வந்து பிரிப்பாங்க. முகத்துல வந்து கிட்டத்தட்ட 14 எலும்புகள் வந்து இருக்கு. சோ இதே கபால பகுதியில வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 எலும்புகள் வந்து இருக்கு. இந்த 14 எலும்புகள்ல இந்த தொண்டை குழிக்கு பக்கத்துல இந்த நாக்கு கடியில யூ வடிவ ஹவாய்டு எலும்பு அப்படின்னு சொல்லி ஒரு எலும்பு வந்து இருக்கு. சோ இது முக்கியமான ஒரு எலும்பு. சோ அதுக்கடுத்து முதுகெலும்பு தொடர், பின்னாடி முதுகு முள்ளெலும்பு வந்து நம்ம பிரிச்சோம்னா சோ அதுல வந்து 26 எலும்புகள் வந்து இருக்கும். சோ அந்த 26 எலும்புகள்ல கழுத்து முள்ளெலும்பு வந்து கிட்டத்தட்ட 7 எலும்புகள் வந்து இருக்கும். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி மார்பு முள்ளெலும்பு 12 எலும்பு வந்து இருக்கும். சோ இடுப்பு பகுதியில 5 எலும்பு இருக்கும். திருவெலும்பு பகுதி அது வந்து ஒரு எலும்பு. சோ கீழே வந்து வால் பகுதியில வந்து ஒரு எலும்பு. சோ கிட்டத்தட்ட 26 எலும்புகளால் ஆனதுதான் வந்து இந்த முதுகெலும்பு தொடர். இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வருது பாத்தீங்களா. சோ இந்த எலும்புகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 26 எலும்புகள் வந்து இருக்கும். சோ மேல வந்து மண்டையோட்டுல 22 எலும்புகள் வந்து இருக்கும். சோ இதுதான் வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன் இருக்கு பாத்தீங்களா. சோ இத பத்தின ஒரு இது. சோ அது போக காதுல எல்லாம் வந்து 3 எலும்பு வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆக்சியல் ஸ்கெல்டன் பத்தின இது. சோ இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன்லயே இந்த முதல் கழுத்து முள்ளெலும்பு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த கழுத்து முள்ளெலும்பு எல்லா விலங்கினங்களுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அது போக வந்து கீழே உள்ள எலும்பு தான் ஒவ்வொரு விலங்குக்குமே வந்து வேரி ஆகும். மனிதனுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா இப்ப சிம்பான்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதே போலதான் வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெல்டனுடைய இது. சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா